குருநாதருடைய திருவடிகளை சிரம் மீது தாங்கி அகத்தும் புறத்தும் பதிவித்து உங்கள் முன்பாக ஆசானுடைய பெருமைகளை நான் கூற விரும்புகின்றேன். குருநாதர் அவர்கள் தஞ்சையிலே 1963களில் ஒரு சிறிதளவு தொழில் செய்து பொருள் சேகரிப்பார்கள். அந்த பொருளை எல்லாம் அன்றே 10 பேருக்காவது உணவு வாங்கி கொடுத்து தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த காலம் தொட்டு நம்முடைய குருநாதர் அவர்கள் தவம் ஏற்றுக்கொண்டிருப்பது வழக்கம். சின்ன வயசிலிருந்தே இந்த தவம்ங்கிறது அவருடைய இளமை காலத்து 16 வயது தொடங்கி அந்த தவம் இருந்தது என்றால் அது இதை ஓரளவுக்குத்தான் சொல்ல முடியும். பிறப்பினாலேயே மிகுந்த தவம் செய்தவர்கள் நம்முடைய குருநாதர் அவர்கள். சாருலக வாதனையை தவிர்த்தவர் நம்முடைய குருநாதர். உலக வாதனை என்று சொல்லக்கூடிய இந்த உலகியல் துன்பங்களை எல்லாம் சிறு வயதிலேயே களைந்து கொண்டு அப்பொழுதே இந்த தவத்தை இயற்ற ஆரம்பித்தார்கள். அவரை சுற்றிலும் 10 பேர் சாப்பாட்டிற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இந்த தவம் செய்யும் பொழுதே இந்த தானத்தையும் செய்து வந்தார்கள். இரண்டையும் இரு கண்களாக செய்து கொண்டு வந்ததின் காரணமாக அவருடைய உள்ளத்தில் ஞானியர்கள் குடிகொண்டார்கள். அந்த உள்ளத்தில் எல்லாம் வல்ல சிவம் குடிகொண்டது. அதன் காரணமாகத்தான் நம்முடைய கைலாசம் ஐயா அவர்கள் அவரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுதெல்லாம் அரங்கரே முருகன், முருகனே அரங்கன் என்று ஒவ்வொரு வினாடியும் அதை உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதன் காரணம் என்னவென்றால், எல்லாம் வல்ல சிவபெருமான் அவருடைய குருநாதருடைய உள்ளத்தில் 16 வயது தொடங்கி அமர்ந்திருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, மணல்மேடு என்கின்ற ஒரு கிராமம் ஒன்று முசிறிக்கு பக்கத்தில் இருக்கிறது. அங்கே அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். சிறு வயதிலேயே எல்லாம் வல்ல சிவத்தை அவர் பெற்றிருந்தார், உள்ளத்தில் பெற்றிருந்தார். ஆகவே அவர் சிவனுக்கு மகனாக விளங்குகின்ற காரணத்தினால்தான் ஐயா அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அரங்கனே முருகன், முருகனே அரங்கன் என்று குறிப்பிடுவார்கள். அதைப் போலவே நம்முடைய ரங்கநாதன் ஐயா அவர்களும் மூச்சுக்கு மூச்சு சொல்வார்கள். என்ன காரணம் என்றால், அவர்கள் பெற்ற இன்பத்தை இந்த அடியார்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக அதனை அவர்கள் உச்சரிக்கின்றார்கள். அதே போல அவரை நேருற யாரும் கண்டுகொள்ள முடியாது என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். அதனை கைலாசம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். நேராக பார்க்கின்ற பொழுது அவருடைய உண்மை சொரூபம் என்னவென்று தெரியாது. ஏதோ ஒரு சாதாரண மனிதனைப் போல் இருப்பார். ஆனால் நேருறவே எவராலும் கண்டுகொளற்கு அரிதான் நித்தியவான் பொருள் என்றார் வள்ளல் பெருமான். அவர் இப்படிப்பட்டவர் என்றால், யாராலும் மனிதனுடைய அறிவால், மனிதர்கள் தங்களுடைய அறிவால் அவரை எடை போட முடியாது. அவர் அளப்பரியவர், அளப்பரிய ஞானம் உடையவர். கண்ணால் காணுகின்ற பொழுதே ஒரு மனிதனுடைய பாவங்களை எல்லாம் எரிக்க வல்லவர். அதனாலதான் செல்வமணி அம்மா அங்க ஊர்ல போய் பார்த்த உடனே, இந்த ஏழைகளை எல்லாம் பார்த்த உடனே அந்த அம்மாவுடைய கண்ணு கலங்குச்சு. ஏனென்றால், குருநாதருடைய திருநாமத்தை சொல்லுகின்ற பொழுதே ஒரு மனிதனுடைய உள்ளம் இரக்கத்தின் வசமாக மாறுகிறது. அதை போலதான் அந்த புண்ணியவதியினுடைய உள்ளம் அத்தகைய உன்னத நிலையை பெற்றது. வள்ளல் பெருமான் இதனை குறிப்பிடுவார். யார் ஒருவருக்கு முகம் தெரியாத ஒரு ஏழையின் மீது இரக்கம் தோன்றுகிறதோ அவர்கள் உள்ளம் உருக்கத்தை அடைகிறது. அது ஆன்ம உருக்கம். அது ஏதோ சொந்த பந்தத்தினால அது உருக்கம் வரல அந்த அம்மாவுக்கு. அது ஆன்மா உருகுகின்ற உருக்கம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். யார் ஒருவருக்கு ஆன்ம உருக்கம் இருக்கிறதோ அவர்கள் தவசிகள். ஆன்ம உருக்கம் ஒன்றே
இறைவனிடத்திலே உள்ள அன்பை பெருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். அந்த வகையிலே அந்த அம்மையாரை நான் வணங்குகின்றேன். ஒரு முறை நான் கோலாலம்பூரில் என்ன அம்பாங்க, ஈபோ அம்பாங்க, அது என்ன சொல்லுவாங்க அந்த தெருவு, லெபோ அம்பாங், அந்த வீதியில் நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன். 2 பேர் என்னிடத்துல நன்கொடை கேட்டார்கள். என்னிடத்தில் குருநாதருடைய படம், குருநாதருடைய இந்த அறிக்கைகள் எல்லாவற்றையும் என்னிடத்திலே கொடுத்து, நாங்கள் அன்னதானம் செய்கிறோம் இந்தியாவிலே, நீங்கள் பொருள் கொடுக்க வேண்டும் என்றார்கள். நான் பக்கத்திலே அவர்களை அழைத்து சென்று தண்ணி வாங்கி கொடுத்தேன்னா, இங்க உள்ள மக்களுக்கு தண்ணின்னா நாங்க தண்ணி தான் சொல்லுவோம். ஆனா அந்த ஊர் மக்களுக்கு ஜூஸ் கொடுத்தாலும் தண்ணிம்பாங்க, காபி கொடுத்தாலும் தண்ணிம்பாங்க, எதை கொடுத்தாலும் தண்ணிம்பாங்க. குடிச்சா அதுக்கு பேர் தண்ணி. அப்படி அவர்களோட ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பணமும் நன்கொடையும் கொடுத்துட்டு நான் அவங்களோட அன்பா பேசிட்டு வந்தேன். நீங்க யாருன்னு கேட்டாங்க. இந்த சாமி படத்தில் இருக்காங்கல்ல, அவங்களோட கூட பிறந்த தம்பின்னு உடனே அழுகுறாங்க, அப்படி அழுகுறாங்க. அந்த உள்ளத்தில் அந்த உருக்கம், நான் அந்த இடத்துல கண்ணீரை தான் குறிப்பிட விரும்புகிறேன். அங்கே கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அவருடைய தம்பியா, உங்களை பார்க்கறதுக்கே நாங்க சந்தோஷப்படுறோம்னு சொல்லிட்டு தெரு தெருவாக நன்கொடையை வாங்கி கொண்டு அவர்கள் செல்லுகின்ற அவர்கள் என்னை பார்த்து கண்ணீர் விட்டார்கள். அவங்களோட தம்பியா, இன்னைக்கு நாங்க செஞ்ச புண்ணியம், உங்கள்கிட்ட காசு வாங்குறதுக்கு புண்ணியம் 100 வெள்ளி கொடுக்கும் போதே நாங்க ஆச்சரியப்பட்டோம் அப்படின்னுட்டு. என்னன்னா அந்த அன்பு, ஆன்ம உருக்கம், அத்தகைய அன்பை அந்த மக்களிடத்திலே நான் கண்டேன். உருக்கம் உடைய மக்கள் ஞானத்தை பெறுகின்றார்கள். அவர்கள் யார் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இளைஞர்கள், அவர்கள் எல்லாமே இளைஞர்கள், வள்ளல் பெருமானுடைய அந்த வார்த்தைக்கு, அந்த வாக்குக்கு பொருத்தமானவர்களாகவும் குருநாதருடைய திருவடிக்கு தொண்டு செய்பவர்களாகவும் அவர்களை நான் கண்டேன். இப்ப குருநாதர் உள்ளத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவம் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். எல்லாம் வல்ல சிவபெருமானே அவருடைய உள்ளத்துல இருக்கிறாங்க. குருநாதருடைய திருவருளை பெறுவதற்கு வள்ளல் பெருமானுடைய நூலில் இருந்து ஒரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன் உங்களிடத்திலே. இந்த செய்தி 6000 அருட்பா பாடல்களின் ஒரு சாரம். 6000 அருட்பா பாடல்களுக்கு அதுதான் வித்து, அதுதான் விதை. அதை நீங்கள் இப்பொழுது மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே தவம் செய்யணும்னு ஆசை இருக்கும். இப்ப எல்லாம் நன்கொடை எல்லாம் தெரு தெருவா போய் வாங்கிட்டு இருக்கிறீங்க மலேசிய அன்பர்கள் எல்லாம். எதுக்கு தெரியுமா? எப்படியாவது இந்த பிறவியை கடை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ரங்கத்திலே ஒரு ஆசை இருக்கும். அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும்